നമസ്കാരം. അഞ്ചുനാടിൻ്റെ ഹൃദയത്തുടുപ്പ് തൊട്ടറിഞ്ഞ് NDA സ്ഥാനാർത്ഥി S. രാജേന്ദ്രൻ. പ്രവർത്തകരുടെ വീറും വാശിയും വിളിച്ചറിയിക്കുന്നതായിരുന്നു സ്വീകരണ സമ്മേളനത്തിന് ശേഷം മറയൂർ ടൗണിൽ നടന്ന റോഡ് ഷോ. സ്ഥാനാർത്ഥി വോട്ടു തേടിയെത്തിയപ്പോൾ കെട്ടിപ്പിടിച്ചും ഹാരമണിയിച്ചും നിരവധി പേർ സന്തോഷം പങ്കിട്ടു. ടൗൺ ചുറ്റിയ ശേഷം റോഡ് ഷോ ബസ് സ്റ്റാൻഡിൽ സമാപിച്ചു. 5 കൊല്ലത്തെ കാത്തിരിപ്പിന് ശേഷമാണ് താൻ CPM-ഉമായുള്ള 40 കൊല്ലത്തെ ബന്ധം അവസാനിപ്പിച്ചതെന്നും കോൺഗ്രസിനും CPM-നും അധികകാലം ആയുസില്ലെന്നും ഇക്കാര്യം തിരിച്ചറിഞ്ഞാണ് BJP-യിൽ അംഗമായതെന്നും രാജേന്ദ്രൻ പറഞ്ഞു. நமக்குள்ள பின்னால் இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைகள் உற்றார் உறவினர்களானவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க, நாங்க எங்க போகணும், என்ன செய்யணும், யாருக்கிட்ட உதவி கேட்கணும், இந்த ஒரு கேள்வி மிகப்பெரிய கேள்வியா அலட்டிக்கிட்டே இருந்தது. அப்படியே அலட்டிக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தில் இருந்துதான் அதுக்கப்புறம் சிந்திக்கவும் ஆலோசிக்கவும் ஆரம்பிச்சதனுடைய அடிப்படையில் சரி, இனி காங்கிரஸில் இருந்தும் கம்யூனிஸ்டில் இருந்தும் கேரளாவுக்கும் நமது பகுதிக்கு யாரால் என்ன செய்ய முடியும், இனி காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் எத்தனை காலம் இந்தியாவில் இருக்கும், எத்தனை காலம் இருக்கும், அந்த கேள்விகளோட என்னுடைய நெருங்கின ஆளுகளோடெல்லாம் கலந்து ஆலோசிக்கும் போது, நல்லது கெட்டது கலந்து ஆலோசிக்கும் போது, காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவை தவிர மீதி எல்லா இடத்திலும் கூட்டணி. அப்போ இங்கே கேரளத்தில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி ஆனால் அதுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு கட்சி, பலவீனமான கட்சி BJP தான். குடி பாகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுகளும், நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா ஆளுகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10-50,000 வீடாவது ஜாதிகள் வித்தியாசம் இல்லாமல் SC ST OBC அப்படி வித்தியாசம் இல்லாமல் ஒரு 50,000 வீடு. நான் சொன்ன சாலை 2400 கோடி ரூபா 6 வருஷத்துக்கு முன்னால் அனுமதிச்ச சாலை இப்போ சின்னார்லாம் போகணுன்னா பெரிய பாடு. அப்போ அந்த பாதையை விரிவுபடுத்தக்கூடிய மிகப்பெரிய திட்டம். வனவிலங்குகளில் இருந்து ஆளுகளை பாதுகாக்கிறதும் சொத்துக்களை பார்க்குறதும் பெரிய பாடு. அதில் ஒரு மாற்றம் வேணும். ஜாதி சர்டிஃபிகேட் இப்போ கிராமம் 5 நாடுகளில் ஜாதி சர்டிஃபிகேட் ஒரு கட்டத்தில் வாங்கி கொடுத்தோம்னா சலுகை இல்லை கிராமங்களுக்கு. அந்த கிராமங்களுக்கு பொருளாதார சலுகை கிடைக்கணும் அப்படின்னாலும் நமக்கு ஒரு உதவி, அரசியல் உதவி வேணும். அப்புறம் இங்கே நம்ம அழகர் ராஜா சொன்ன மாதிரி பலவிதமான ஸ்கீமுகள் இருக்கு. அந்த ஸ்கீமுகளை எல்லாம் நமக்கு நடைமுறைப்படுத்தணும்னா யாரால முடியும் அப்படின்னு யோசித்தால், நீங்களா யோசிக்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். இப்ப இருக்கிற வீடுல இருந்து பல திட்டங்களும் வாரதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்னுடைய திட்டங்கள் தான். மிகப்பெரிய சாலையில் இப்போ மறையூர் டு மூணாறு ரோடில் முதல்லாம் குண்டும் குழியுமா வண்டி போகிறதுக்கு எவ்வளோ பாடாக இருக்கும் தெரியும். இப்போ 2.5 மணிக்கூர் போனது உண்டு. இப்போ நல்லா போனால் டிராஃபிக் இல்லைன்னா 1 மணி நேரம் வேண்டாம். அப்போ அந்த மாதிரி உள்ள சலுகைகளுக்கான எல்லா நலன்களும் நமக்கு வரணும் அப்படின்னா எக்காலமும் குடிகளில் அதே நிலைமை இருந்தால் பத்தாது. அவங்களுக்கு இப்போ ஃபாரஸ்ட் ஆக்ட் அனுசரித்து பட்டா கொடுக்காங்கன்னா சும்மா ஒரு பேப்பர், அந்த காட்டை நீங்கள் அதை தாண்டிடக்கூடாது. இவ்வளோதான் அந்த பேப்பருடைய அளவு. அந்த பேப்பரினுடைய அடையாளம் என்னென்னா, நம்ம நினச்சிக்கலாம் பட்டா ஆனால் நீ இந்த இடத்த விட்டு தாண்டிடக்கூடாதுன்னு. அதுக்கு முன்னால் இருந்தது நீ எந்த இடத்துலையும் விவசாயம் பண்ணலாம். இந்த இது வந்ததுக்கப்புறம் அப்படி நான் இருக்கிறது வரைக்கும் அதை அளக்கவும் விடலை, கொடுக்கவும் விடலை. காரணம், குடியில் உள்ளவர்கள் எந்த காட்டிலையும் பயிர் செய்யலாம், எங்கேயும் சாப்பிடலாம். ஆனால் இது வாங்கினா அந்த இடத்துக்கு உள்ளதான் நிற்கணும். அப்போ அந்த மாதிரி ஃபாரஸ்ட்டும் வனத்துக்கும் நம்ம ஆளுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, வனவிலங்குகளுக்கும் நமக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை, போக்குவரத்து வசதியினுடைய பிரச்சனை, வீடு இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை, இது எல்லாம் தீரணும் அப்படின்னா யாரால் முடியும்னு நீங்கள் நீண்ட காலத்துக்கு ஆலோசிக்கலாம். அதை செய்யணும்னா கேரள முதல்வர் கூட சொன்னார், ஜாதி சர்டிஃபிகேட் பிரச்சனையை தீர்க்கணும்னா மத்திய சர்க்கார் தான். வரக்கூடிய சலுகைகளும் அங்கிருந்து தான். அப்போ சலுகைகள் எல்லாம் நமக்கு வாங்கலாம், ஆனால் அரசியல் மட்டும் மாறாது. அப்போ இது மட்டும் ஒரு வெளிப்படையான விஷயம் இல்லை. இது நம்ம ஒரு அரசியல்வாதின்ற முறைக்கு சிந்திக்கலாம். ஆளுகளுக்கு நம்மளே இல்லைனாலும் எங்கே சலுகை கிடைக்குதோ அந்த அரசியலை ஏற்றுக்குருவாங்க. நீங்கள் அதை நல்லா ஆலோசிச்சிங்கன்னா தெரியும். எங்கே சலுகை இருக்குதோ, அது அந்த மனிதனுடைய வளர்ச்சிக்கும் குடும்பத்துக்கும் பாதுகாப்பாக இருக்குதோ அந்த அரசியல் அவங்க ஏற்றுக்கிறவங்க காலப்போக்கில். സ്വീകരണ സമ്മേളനത്തിൽ BJP ദേവികുളം മണ്ഡലം പ്രസിഡന്റ് ജയപാൽ സേതുരാമൻ അധ്യക്ഷത വഹിച്ചു. ദേവികുളം മണ്ഡലം സെക്രട്ടറി ജയകുമാർ, മറയൂർ മണ്ഡലം പ്രസിഡന്റ് രാജ്കുമാർ, മുൻ ജില്ലാ പ്രസിഡന്റ് PP മുരുകൻ തുടങ്ങി മേഖലയിലെ പ്രമുഖ നേതാക്കൾ നേതൃത്വം നൽകി. ന്യൂസ് ഡെസ്ക്, മറയൂർ വിഷൻ.